கூகுள் டிரைவ் நம்மள சில பேர் யூஸ் பண்ணிருப்போம், இன்னும் பல பேர் யூஸ் பண்ணாம கூட இருப்போம். சோ இந்த வீடியோல இந்த கூகுள் டிரைவோட பயன்கள் என்ன, இதுல எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, அதே மாதிரி ஒரு ஃபைல் எப்படி ஷேர் பண்றது, அப்லோட் பண்றதுன்ற பல முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போலாம். சோ முதலாவது என்னன்னா கூகுள் போய்க்கோங்க. சோ மேல பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி லாக் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சோ அங்க உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து லாக் ஆகிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா டிரைவ்னு கொடுத்திருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணுங்க. சோ கூகுள் டிரைவோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரீசெண்டா என்ன பண்ணேன்றதை இதை பிரீஃபா இந்த முன்னால டிஸ்பிளே பண்றாங்க. சோ மேல என்னன்னு பாத்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ மேல பாத்தீங்கன்னா ஃபோல்டர், ஃபைல் அப்லோட், அதே மாதிரி ஃபோல்டர் அப்லோட்னு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம புதுசா இந்த கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இங்க நான் யூத் டெக்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். சோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். சோ நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை இந்த ஃபோல்டருக்குள்ள நம்மளால போட்டுக்க முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இது டபுள் கிளிக் பண்ணுங்க. சோ டெஸ்க்டாப்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள பிளேஸ் பண்ணாலே இது ஆட்டோவா அப்லோட் ஆயிரும். சோ இந்த பிக்சரை நான் இதுக்குள்ள போட ட்ரை பண்றேன். சோ ட்ராக் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள வச்சாலே இது ஆட்டோவா அப்லோட் ஆயிரும். சோ இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்ல இருந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி இந்த பிக்சரை ஷேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம், லிங்க் சென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம். சோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நியூ கிளிக் பண்ணுங்க. சோ பாத்தீங்கன்னா ஃபைல் அப்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இது என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல இருந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ இதைத்தான் நான் முதல்ல ஷார்ட்கட்டா பண்ணி காமிச்சேன். சோ இந்த முதலாவது பண்ண ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை யூஸ் பண்றதுனாலும் பரவாயில்ல. சோ மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோல்டர் அப்லோட் சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிசில நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அந்த ஃபோல்டரை டைரக்டா உங்களோட பிசில இருந்து இதுக்கு அப்லோட் பண்ணலாம். சோ அந்த ஆப்ஷன் தான் இந்த ஃபோல்டர் அப்லோட்ன்ற ஆப்ஷன். சோ இதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த Realme 6 என்ற இந்த ஃபோல்டரை நான் இதுக்குள்ள அப்லோட் பண்றேன். சோ இது டபுள் கிளிக் பண்ணுங்க. சோ அப்லோட் மேல அப்லோட் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த Realme 6 என்ற ஃபோல்டர் உங்களோட கூகுள் டிரைவ்க்குள்ள வந்துடும். சோ இப்போ இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் அந்த நோக்கியோட பிக்சர் ஒன்று போட்டிருந்தேன். சோ அந்த பிக்சர் இதுக்குள்ள டிஸ்பிளே ஆகுது. சோ டெஸ்க்டாப்லயும் பாத்தீங்கன்னா அந்த Realme 6 என்ற ஃபோல்டருக்குள்ள நான் இதே பிக்சரை தான் போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா இது உங்களோட கூகுள் டிரைவ்ல அப்லோட் ஆயிருச்சு. சோ இதே நம்மளால ஷார்ட்கட்டா பண்ண முடியும். சோ இப்போ நான் இதை டிலீட் பண்றேன். சோ ரைட் கிளிக் பண்ணுங்க, ரிமூவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, இது இல்லாம போயிடும். சோ மறுபடியும் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் போடணும்னா நீங்க இதை ட்ராக் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள இப்படி வச்சீங்கனாலே இது உங்களுக்கு காப்பி ஆயிடும். சோ பாத்தீங்கன்னா Realme 6 என்ற அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. சோ உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க இதை அப்லோட் பண்ணிக்கலாம். சோ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னா. சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 3 விஷயம் கொடுத்திருக்காங்க. கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸ், அதே மாதிரி கூகுள் ஸ்லைட்ஸ். சோ இதை நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டோட கம்பேர் பண்ணி சொல்றேன். சோ இந்த கூகுள் டாக்குமெண்ட்ன்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்ல வேர்ட் யூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த வேர்ட் ஒத்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த கூகுள் டாக்குமெண்ட். சோ அதை விட ரொம்பவே ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. சோ வேர்டோட பார்க்கும்போது அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும், இதுவும் ப்ரொஃபஷனல் தான். ஆனா வேர்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல அவ்வளவு ஆப்ஷன் இருக்காது, ஆனா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது வேர்ட் ஃபைல் ஏதாவது அனுப்புறது கஷ்டமா இருந்துச்சு, இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு பிசில லாக் ஆகுறீங்க, அங்க உங்களோட மைக்ரோசாஃப்டோட எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸும் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இந்த கூகுள் டிரைவ்க்கு லாக் ஆகி உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணி யாருக்காவது ஜிமெயில ஷேர் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸல் யூஸ் பண்ணிருப்போம் மைக்ரோசாஃப்ட்ல. சோ அதே ஃபார்மட் தான் இந்த கூகுள் ஷீட்ஸ் சொல்றது. சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவது இருக்கிறது கூகுள் ஸ்லைடர்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க நீ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் பண்றதுன்னா இந்த ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி பவர் பாயிண்ட்ல பண்ணுவோம். சோ அதோட ஒரு அமைப்பு தான் இந்த கூகுள் ஸ்லைடர்ஸ் சொல்றது. சோ பாத்தீங்கன்னா இது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் வித் மீ. சோ இந்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருக்காவது மெயில் ஏதாவது அனுப்பியிருந்தா, இல்லைன்னா லிங்க் ஏதாவது அனுப்பியிருந்தா, ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தா அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ஷேர் வித் மீன்ற இந்த இதுக்குள்ள காமிப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கு. சோ அதை மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகுது. சோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ரீசெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா என்ன பண்ணிருக்கீங்கன்றத காட்டுவாங்க. சோ பாத்தீங்கன்னா டுடே, எஸ்டர்டேன்னு சொல்லி டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ நான் இன்னைக்கு 2 பிக்சர் அப்லோட் பண்ணிருக்கேன், ஒரே மாதிரியான பிக்சர். சோ டுடேன்ற ஆப்ஷனுக்கு கீழே இந்த 2 பிக்சரும் காட்டுது. நீங்க ரீசெண்டா என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
சோ இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லலாம். சோ நீங்க ஒரு கூகுள் டிரைவ்ல ஃபுல்லாவே எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. சோ அதை நீங்க எப்பயுமே ஓபன் பண்ணி தேட முடியாது. சோ முன்னாலே வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து வச்சுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இந்த Realme 6 இந்த ஃபோல்டருக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுத்து வச்சுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, பாத்தீங்கன்னா add to startனு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இது அந்த ஸ்டார்ட் குள்ள போயிடும். சோ இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த Realme 6 என்ற ஃபோல்டர் இதுக்குள்ள இருக்கு. சோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரிமூவ் ஃப்ரம் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ட்ராஷ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிசில ரீசைக்கிள் பின் சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ நம்ம டிலீட் பண்ணது எல்லாமே, பிரைமரி டிலீட் பண்ணது எல்லாமே அந்த ரீசைக்கிள் பின் குள்ள இருக்கும். சோ அதே மாதிரி கூகுள் டிரைவுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுதான் இந்த ட்ராஷ். சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்ல நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 15 GB ஃப்ரீ கொடுப்பாங்க ஸ்டோரேஜ். சோ இது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க பே பண்ணி கூடுதலா வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த பை ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப ஃப்ரீயா எனக்கு 15 GB கொடுத்துருக்காங்க. சோ பக்கத்துல ரெக்கமெண்டட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 100 GB கொடுத்துருக்காங்க. சோ இந்த 100 GB நான் மந்த்லி யூஸ் பண்றதுக்கு ஸ்ரீலங்கன் மணி 300 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றதுன்னா 3050 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி 200 GB கூட நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். 2 TB வரைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க. சோ நீங்க 2 TB யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா மந்த்லி 1525 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இயர்லி 15250 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்த விஷயத்துக்கு போலாம். சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் எப்படி ஒருத்தருக்கு ஷேர் பண்றது. சோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா ஷேர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுக்கலாம். சோ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு மேல பாத்தீங்கன்னா கெட் ஷேரபிள் லிங்க்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும். சோ நீங்க அதோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா ஃபேஸ்புக்லயோ உங்களோட சோசியல் மீடியாஸ்ல இல்லைன்னா இமெயில் எதுல வேணாலும் உங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். சோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே எடிட் ஃபைல்ஸ் டைரக்ட்லின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கேன் எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ கேன் எடிட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களால நீங்க சென்ட் பண்ற போட்டோவை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண முடியும். சோ கேன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால அந்த பிக்சரோட பார்த்து அதுல ஒரு கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். கேன் வியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களால பார்க்க மட்டும் தான் முடியும், கமெண்ட் கூட பண்ண முடியாது. சோ உங்களோட பிரைவசிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இது சென்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், பாத்தீங்கன்னா கெட் ஷேரபிள் லிங்க். சோ மேல கொடுத்திருந்தது தான் ஒரு லிங்கை இது மூலியமா நம்மளால எடுத்துக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஷோ ஃபைல் லொகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சோ பாத்தீங்கன்னா இது இந்த ஃபைல் எங்க இருக்குன்றதை நம்மளால டிஸ்பிளே பண்ணுது. பாத்தீங்கன்னா Realme 6i. சோ இதுக்குள்ளதான் அந்த ஃபைல் இருக்குது. சோ அந்த இடத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. சோ மேல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் மட்டும் கொடுத்திருந்தாங்க, அது எந்த ஃபைல்குள்ள இருக்குன்றத ஷோ யுவர் ஃபைல்னு சொல்லி கொடுத்தோம்னா ஷோ யுவர் ஃபைல் லொகேஷன் கொடுத்தோம்னா அது இதுக்குள்ள இருக்கும், அந்த ஃபோல்டரோட சேர்த்து டிஸ்பிளே ஆகுது. சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூவ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்க வேற ஏதாவது ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணலாம்னா இந்த மூவ் டூவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த மூவ் டூவை கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. சோ மை டிரைவ்க்குள்ள போய்க்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா யூத்ரெக்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை நான் மூவ் பண்ண ட்ரை பண்றேன். சோ பாத்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா Realme 6i இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. சோ இங்க நான் மூவ் பண்றேன். சோ மூவ் ஹியர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள இது போயிடும். சோ பாத்தீங்கன்னா யூத்ரெக் போயாச்சு. சோ Realme 6i குள்ள போயாச்சு. பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் அதுக்குள்ள இருக்கு. சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா ரீநேம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இதோட பேரை நீங்க மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரீநேம் கொடுத்து இந்த ஃபைலோட நேம் உங்களால மாத்திக்க முடியும். சோ அடுத்து நான் பாத்தீங்கன்னா சேஞ்ச் கலர்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபோல்டரோட கலரை உங்களால மாத்திக்க முடியும். நான் இங்க ரெட் கொடுத்து பாக்குறேன். சோ பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ரெட் கலரா மாறிடுச்சு. சோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க கொடுத்துக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சர்ச் வித்தின் Realme 6i சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த Realme 6i குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள பல ஐட்டம்ஸ் இருக்கும். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள நிறைய சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது உள்ளுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றத மட்டும் நீங்க பார்க்கணும்னா இதை நீங்க கொடுத்து பார்க்கலாம். சோ அப்படி கொடுக்கும் போது அதுக்குள்ள நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டும். சோ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ மறுபடியும் கிளிக் பண்றேன். சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைலோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும். சோ நீங்க எத்தனை மணிக்கு இது அப்லோட் பண்ணிருக்கீங்க, சோ இதோட வேற வேற டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு, ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா நீங்க இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி இது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஃபைலை நீங்க உங்களோட பிசிக்கு டவுன்லோட் பண்ணனும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்படி டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு zip ஃபைலா தான் நம்மளோட பிசில டவுன்லோட் ஆகும். சோ இதை நம்ம வெளியில டவுன்லோட் பண்ணது வெளியில எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை விட சிம்பிளான இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது கூட நான் ஒரு ஜேபிஜி தான் போட்டு வச்சிருக்கேன். சோ இது ஜேபிஜியாவே எனக்கு டவுன்லோட் பண்ணணும்னா இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இதை டைரக்டா ஒரு ஜேபிஜியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ நான் இதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சோ பாத்தீங்கன்னா ஜேபிஜியாவே டவுன்லோட் ஆயிருச்சு. சோ பாத்தீங்கன்னா முதல்ல டவுன்லோட் ஆனது ஒரு zip ஃபைலா டவுன்லோட் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை சென்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கன் கொடுத்திருப்பாங்க. சோ மூவ் ஆக்ஷன் சொல்லி அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நான் முதல்ல சொன்ன விஷயங்களோட ஷார்ட்கட் இருக்கும். சோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்க ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி இந்த ஷார்ட்கட் மூலமா பண்ணிக்கலாம். சோ முதல்ல கொடுத்திருந்த ஆப்ஷனே தான் இங்க ஷார்ட்கட்டா கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றதுனா பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ ஓபன் வித்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது மூலமா இது யூஸ் பண்றதுக்கான சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட பேசிக்கான ஆப்ஷன்ஸ் இதுதான். சோ கூகுள் டிரைவ் பேசிக்கா இதுக்காக தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சோ முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி உங்களால ஒரு வெட்டிங் கார்டு கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போட முடியும், ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு கார்டு சென்ட் பண்ண முடியும், ஃபேஸ்புக் வால்ல சென்ட் பண்ண முடியும், சோ ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும், எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனுமே இல்லாம. சோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்றதை நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.